ஓம் சாய்ராம். ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாபா வீடியோ ரொம்ப 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 நாள் கழிச்சு போடுற பாபா வீடியோ. இது கிட்டத்தட்ட 3 வாரமா பெண்டிங் இருக்கு. ஆம், இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அ ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், போக போகவே தெரியும். நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்க மாரி, ஒரு பூஜையில வந்து தோன்றின தத்ரூவமான பாபாவோட அந்த உருவத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ பாபா டிவோட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வேளை சில முருகன் டிவோட்டீஸ் நீங்க பார்த்தா கூட, கண்டிப்பா வந்து சாய்பாபா இருக்கிறது உண்மை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாரி ஒரு தத்ரூபமான ஒரு காட்சி வந்து பாபா குடுத்துருக்காங்க. இது இல்லாம இதே மாரி இன்னும் ஒரு அனுபவமும் இருக்கு. அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு வந்து கிடைக்கல ஆக்சுவலா. அது வந்து அடுத்த வாரம் வந்து பாபா வீடியோல அத கம்பைன் பண்ணி நான் போடுறேன். அது பார்த்தா இன்னும் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. சரி, நாம வந்து அந்த ஃபோட்டோவ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் ஸ்டோரி பார்த்துட்டு போகலாம். இது நடந்தது ஸ்வீடன்ல. ஜென்ரலா பாபா டிவோட்டீஸ் எல்லாருக்குமே தெரியும். 2 அப்ரோச் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, பாபா வந்து அவங்கள பாபா டிவோட்டியா ஆக்கணும் அப்டின்னு நெனச்சுட்டாரு அப்டின்னா, சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து இந்த சிட்டுக்குருவிய வந்து நூல்ல கட்டி இழுக்கிறது அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? சச்சரித்திர போட்டிருக்க மாரி, அதே மாரி அவர் வந்து இழுத்துப்பாரு. ரொம்ப ஈஸியா இழுத்துப்பாரு. அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்டின்னா, அது பாபாவோட டிவோட்டீஸ் வந்து கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள நம்ம பாபாவோட காலடியில விழுந்துருவோம். இது அனுபவம் நெறைய பேருக்கு இருக்கு. இன்னொன்னு எப்டி அப்டின்னா ஆப்போசிட் அதர் வே எப்படின்னா, நம்ம வந்து பாபாக்கு செக் வைக்கிறது. எனக்கு இது பண்ணுங்க. அப்பதான் நான் நம்புவேன். நீங்க இருக்கீங்களா? இத பண்ணீங்கன்னா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் வைக்கிறது விஷயம் உண்டு. அந்த மாரி சமயத்துல நம்ம வந்து ஒரு ப்ளே மோட் மாரி போயிருவோம். அதாவது குழந்தைங்க எப்படி விளையாடுவாங்க அது மாரி, நம்ம ஒரு விளையாட்டுத்தனமா சில டெஸ்ட் எல்லாம் பாபாக்கு நம்ம வைப்போம் ஆக்சுவலா. வைக்கும்போது அவரும் வந்து அதுக்கு ஈக்குவலா பதில் சொல்லிட்டு வர அந்த அனுபவத்தையும் பார்த்துருப்போம். இது 2ம் பார்த்தீங்க அப்டின்னா, 2 விதமான அனுபவங்கள் நெறைய பாபா டிவோட்டீஸ்க்கு உண்டு. அந்த மாரி தான் ஸ்வீடன்ல வந்து இருக்கிற ஒரு சகோதரி, அவங்களோட அனுபவத்த எனக்கு ஷேர் பண்ணாங்க. இதில என்ன அப்டின்னா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நெறைய பாபா டிவோட்டீஸ் இருந்திருக்காங்க. பாபாவோட மிராக்கிள்ஸ் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ, பாபா டிவோட்டீஸ்க்கு வந்து புரியும். இன்னொரு டிவோட்டி வந்து ஒரு அனுபவத்த சொல்லும்போது, அது எக்ஸாக்ட்டா நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ, இவங்கள சுத்தி இது மாரி பேசிட்டே இருக்கவும், இவங்களுக்கு வந்து என்ன எப்ப பார்த்தாலும் பாபா, பாபான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆ அவரு வந்து இருக்கிறது உண்மையா இருந்தது அப்டின்னா, எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்டிங்கிற மாரி அவங்க மனசுக்குள்ள வேண்டியிருக்காங்க. சரி பாப்பா எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வந்து இருக்கிறது உண்மைனா எங்க வீட்டுக்கு வாங்க அப்டின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து கொஞ்ச நாள்லயே ஊர்லேருந்து அவங்க அம்மா, அப்பா வந்து இவங்க வீட்டுக்கு ஸ்வீடனுக்கு வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தா, அதுல ஒரு பெரிய ஒரு பேக்ல வந்து சில திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அந்த பேக் ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருந்திருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு. சரி, இது ஊர்லேருந்து வந்த பேகு. அதனால ஓகே. அ இது பாபா ஃபோட்டோவோட வந்திருக்கு ஓகே. ஆனா இது நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து இன்னொரு விஷயமும் நீங்க பண்ணணும். அப்பதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊர்ல வந்து பாபா கோயில் கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு இங்க வந்து இந்த ஊர்லயே பாபா பஜனை ஒண்ணு நடக்கணும். அ அதுக்கு நான் போகணும். அத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்க? ஸ்வீடன்ல. அதாவது சில சமயம் தமிழ்நாட்ல நம்ம இருக்கும்போதே, சில இடத்துல உடனே நமக்கு பாபா பஜனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, கோயில தவிர மற்ற வீடுகள்ல அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இவங்க ஸ்வீடன்ல அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி செக் வச்சிருக்காங்க. பாபாக்கு அடுத்த டெஸ்ட் இவங்க வச்சிருக்காங்க. அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே, சில நாட்கள்லயே வந்து ஒரு பொண்ணு இவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இது மாரி என் வீட்ல வந்து பாபா பஜனை வந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் சகோதரிக்கு வந்து பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு. ஓகே, நான் இப்ப ஒத்துக்கிறேன். நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அதிலிருந்து தீவிர பாபா டிவோட்டியா மாறிட்டாங்க. அது மற்றவர்கள் மாரியே எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த பாபா அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அப்படிதான் வந்து 3வது வாட்டியா அவங்க வந்து சிவன கும்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ முருகன வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கான ஒரு கடவுள வந்து பாபா நீங்க தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. அப்போ முருகப்பெருமான் தான் உனக்கான கடவுள் அப்படிங்கிற மாரி இவரு வந்து உணர்த்தியிருக்காரு.
ஒரு மொமெண்ட்ல நமக்கு அது ஃபீல் வரும் இல்லைங்களா? அந்த மாரி உணர்த்தும்போது, சரி நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, இந்த ஊர்ல நான் வந்து மயில் பார்க்கணும் அப்படின்னு திரும்பியும் சகோதரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. சகோதரி வந்து ஃபுல்லா டெஸ்டிங் மோட தான் பாபாவும் விடாம ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே நாளே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு அவங்க போயிருக்காங்க. அங்க வந்து பெருசா ஒரு இடத்துல வந்து 2 பெரிய மயில்களோட ஃபோட்டோ வந்து இருந்திருக்கு. அத பார்த்தோனே வந்து இவ்ளோ நாளா கண்ல படாத அந்த மயில், அன்னைக்கு அவங்க வேண்டுன அன்னைக்கு வந்து கண்ல பட்டுருக்கு. பார்த்தோனே இவங்களுக்கு திரும்பியும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்வீடன்ல மயில் பார்க்கறது அப்படிங்கிறது நான் இங்க சொல்லியிருக்கேன்ல, யுகேல மயில் பார்க்குற விஷயம் பத்தி சொல்லியிருக்கேன்ல, அது மாரி தான். நம்ம அவ்ளோ சீக்கிரம்லாம் பார்க்க முடியாது. எங்காவது ஜூல அது மாரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இத பார்த்தோனே சகோதரிக்கு வந்து ஓகே, முருகன் தான் நமக்கு முருகனை தான் பாபா வந்து வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிர முருகன் டிவோட்டியாவும் ஆயிட்டு 2 பேரையுமே அவங்க வந்து கும்பிட்டுருக்காங்க. ஓகே. இந்த ஒரு அனுபவம் தான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். இது மாரி பாபா டிவோட்டீஸ்க்கு நெறைய இருக்கும் ஆக்சுவலா. ரொம்ப ஒரு கியூட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறைய இருக்கும். இப்போ அடுத்த நம்மளுடைய அந்த அம் பாபாவுடைய காட்சி அந்த செக்மென்ட்டுக்கு வருவோம். இந்த சகோதரி ஜாம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரில இருக்காங்க. அவங்களோட மிராக்கிள்ஸ் வந்து நம்ம 21, 22 அந்த சமயத்திலேயே வந்து போட்டிருக்கோம் ஆக்சுவலி. இந்த இது நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இந்த சம்பவத்த பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா நெறைய பேர் இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கும் இத சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்ப இந்த ஃபோட்டோல காட்டுறேன் பாருங்க. இந்த பாக்ஸ்ல வந்து இந்தியாவிலருந்து அந்த கண்ட்ரிக்கு போகும்போது, இதில ஷீரடி உதி வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சின்ன பாக்ஸு. அதுலயுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன பயம்னா, இது தீந்து போயிட்டா, அதுக்கப்புறம் நம்ம திரும்பி இந்தியா போற வரைக்கும் உதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ஸ்டே மட்டும் அவங்க ஃபேமிலியில வந்து 4 பேர் இருக்காங்க. அதே மாரி டிராவல் பண்ணும்போது, இந்த மாரி சமயத்தில இந்த உதிய வந்து இட்டுட்டு போயிருக்காங்க. அ அது வந்து அப்ப ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உதி வந்து குறையவே இல்ல அப்படிங்கிறது. எப்பவெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணாலும் திரும்பி எடுக்கும்போது, அது பழைய என்ன அளவுல இருந்தோ அந்த அளவுக்கே திரும்பி வந்துரும். அதுதான் மேஜிக். அதுதான் பாபா. பாபானாலே மேஜிக் தானே! ஸோ இது மாரி நான் அப்ப வீடியோ போடும்போது 4 வருஷமா குறையாத உதி அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் போட்டிருந்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த உதி இப்போ 8 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து குறையாம அப்படியே தான் இருக்கு. இதுதான் வந்து அவங்க வீட்ல பாருங்க, எந்த அளவுக்கு பாபாவோட அந்த அந்த ஒரு பவர் அங்க வந்து இருக்கு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்ல வராகி அம்மன், மத்த கடவுள்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா கும்பிடுவாங்க. வராகி அம்மனோட காட்சிகளும் வந்து நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ஃபோட்டோ கூட இப்ப காட்டுறேன் பாருங்க. ஃபோட்டோ அநேகமா 2022லயே நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு அடேங்கப்பா! அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கு. இதில பாருங்க சைட் வியூ 2 பேரும் வந்து கொலாஜ் பண்ணி போட்டிருக்காங்க சகோதரி. மேல வந்து ஃப்ரண்ட் வியூ. அந்த அந்த ஃபேஸும் இருக்கு. அத சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்காங்க. கீழ இருக்கிற ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, சைட் வியூ. அது அப்படியே தத்ரூவமா அதுவும் வந்திருக்கு. இது மாரி வராகியம்மன் வந்து அவங்களுக்கு விதவிதமா காட்சி குடுப்பாங்க ஆக்சுவலா. அவ நெறைய ஃபோட்டோஸ் வந்து முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இது பாருங்க விளக்குல வந்து தோன்றும் தத்ரூவமான அந்த கண்கள். கண்கள் தான் அவங்களுக்கு அடிக்கடி தோன்றும் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன். இதில பார்த்தீங்கன்னா, பாபா வந்து அந்த கஃப்னியோட அந்த முண்டாஸோட வந்து சைட் வியூல இருக்க மாரி தெரியும். ஃப்ரண்ட் வியூல இருக்க மாரியும் தெரியும். ஆக்சுவலா பார்க்குற விதத்த பொறுத்து. இன்னும் ஆனா நான் சொன்ன அந்த மெயின் ஃபோட்டோக்கு நான் இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு நல்லா வந்து தெரியறது சைட் வியூ வந்து எனக்கு நல்லா தெரியுது ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. இதில வந்து அந்த ரைட் சைட்ல அந்த கார்னர்ல ஒரு பாபா சிலை உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலா. இருங்க நான் ஒரு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். ஆ நீங்க பார்க்கும்போது அந்த சர்க்கிள் இல்லாமயே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ஒரு மூலையில வந்து பாபா சிலை ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆ இப்ப சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்க இருக்கிற பாபா தெரியிறாங்களா? ஓகே. அது ஆக்சுவலி என்னன்னா, பாபா சிலை கிடையாது. அது பாபாவுடைய காட்சி. அவரு வந்து அந்த பூஜை அறையில அந்த புகை மண்டலத்துக்கு நடுவுல ஆக்சுவலா தோன்றிய காட்சி. அது அப்படியே வந்து அவர் ஒரு கைய தூக்கி வச்சுட்டு, அதே மாரி ஒரு கால் மேல ஒரு கால் போட்டுட்டு உட்காந்துட்டு, எப்படி நமக்கு ஃபோட்டோல ஆசீர்வாதம் காட்டுறாரோ, அதே மாரி உட்காந்துருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் வந்து நான் பார்த்து அப்படியே அசந்து போன ஒரு ஒரு காட்சி இது. அ இது ஒரு நீங்க வந்து விசுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு அது வந்து அந்த இடத்துல ஒரு பாபா சிலை இருக்க மாரியே தான் இருக்கும். ஆக்சுவலா. ஆ அந்த மாரி ஒரு தத்ரூவமான காட்சி. ஆக்சுவலா வந்து சகோதரி இது எப்படி இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் ரைட் சைட்ல வந்து நின்னுட்டுருப்பாங்க. அவங்க வீட்ல வந்து சொல்லி அந்த ஃபோட்டோவ எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பூஜை அறைக்கிட்ட நின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதேர்ச்சையா தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா, இங்க ஒரு பாபா சிலை மாரி ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க.
அதில வந்து பாபா அப்படி தத்ரூவமா காட்சி குடுத்துருக்காரு. இது இவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆ அதாவது என்னன்னா, சில சமயம் பாபா விதவிதமான லீலைகள் பண்ணுவாரு. நம்ம எல்லாமே கேட்டுருக்கோம். சில சமயம் பூஜை அறையில இப்படி அச்சு அசலா அவரு தோன்றுவாரு. சில சமயம் கண்ண பார்த்துருக்கோம். பூஜைக்கு நெய்வேத்தியமா வைக்கிற ஆப்பிள், அந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து அவரு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். பால்கோவா வச்சு கொறஞ்சது வந்து கேள்விப்பட்டுருக்கோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம சேனல்லயும் நெறைய ஷேர் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன அப்டின்னா, எனக்கு பாபா இப்டி அச்சு அசலா தோன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட பாருங்க, இன்னும் ஒரு டம்ளர்ல பாபா தோன்றின இந்த காட்சி பாருங்க. இது இன்னொரு சகோதரியோட வீட்ல இது எடுத்தது. ஸோ இது இல்லாம இன்னும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட. அது வந்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு காட்டுறேன். அது ஃபோட்டோ வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் நானு. அது எப்படி அப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியல. அவங்ககிட்ட கேட்டுருக்கேன். அவங்களுக்கு தேடி அடுத்த வாரம் எடுத்து காட்டுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாபா பத்தி பேசினது ரொம்ப சந்தோஷம். பாபா பத்தி பேசும்போதே அந்த இனம் புரியாத அந்த ஒரு ஒரு அரவணைப்பு, ஒரு ஏதோ ஒரு அந்த பாசம் எல்லாம் வந்து ஒரு மாரி என்ன சுத்தி இருக்க மாரி ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு வீடியோ குடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம்.